ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். எல்ஏசி சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையே இருக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இப்போ முழு கதையுமே மாறி இருக்கு. இந்தியா செய்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நடவடிக்கையின் காரணமாக உலகின் மிக உயரமான இந்திய விமானப்படையின் இயங்குதளத்தை சீனாவின் எல்லைக்கு அருகே இந்தியா நிறுவியிருக்கும் காரணத்தினால இப்ப மொத்த கதையுமே ஆல்டர் ஆகியிருக்கு. பல மடங்கு இந்தியாவுக்கு இப்ப அப்பர் ஹேண்டு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த விமான தளம் மீது இந்தியாவின் போர் நேரங்கள்ல இந்த விமான தளம் எப்படி இந்தியாவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத இன்னைக்கான காணொலியில முழுமையா பார்க்க போறோம். இத்தனை நாள் வர நம்ம போர் விமானம் பற்றிய காணொலியா இருக்கட்டும், இல்ல சீனாவை பத்தி பேசும்போது ட்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ அப்படிங்கிற ஒண்ண பேசியிருப்போம். மலைப்பாங்கான பகுதிகள்ல இன்ஜின் செயல்பாடு, இன்ஜின் திறன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசியிருப்போம். ஆனா இன்னைக்கான காணொலியில ஆக்சுவலா அத பத்தி பேசுறதுக்கான தருணம் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான காணொலி. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. இந்தியாவின் கிழக்கு லடாக் பகுதியில நயோமா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் சீனாவுடன் பகிரப்படும் எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தொலைவுல தான் அமைஞ்சிருக்கு. இந்த நயோமால இந்தியாவுக்கு சொந்தமான அட்வான்ஸ்டு லேண்டிங் கிரவுண்ட் ஏஎல்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விமானப்படையின் இயங்குதளம் ஒன்று இருக்கு. இது கம்ப்ளீட்டா ஒரு ஏர்பேஸ்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் இந்தியா இந்த ஏஎல்ஜி ஹெலிபேடை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. லைக் இந்திய விமானப்படை கிட்ட இருக்கக்கூடிய கார்கோ லிஃப்டர் ஹெலிகாப்டர்ஸா இருக்கக்கூடிய சினூக்கா இருக்கட்டும், இல்ல MI-27 மாதிரியான ஹெவி லிஃப்ட் கார்கோ சாப்பர்ஸை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அண்ட் இந்திய விமானப்படையிடம் இருக்கும் ஷார்ட் டேக் ஆஃப் ஏர் கார்கோ பிளைன்ஸ் லைக் C-130J சூப்பர் ஹெர்குலஸ் மற்றும் C-295 போன்ற கார்கோ பிளேன்ஸையும் பயன்படுத்தி தான் இங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இந்த நயோமா அப்படிங்கிற ஏஎல்ஜி ரொம்ப முக்கியமா இருக்கு. காரணம், இது எல்லைக்கு மிக அருகில இருக்கிறதுனால. திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு மட்டும் இது மாதிரி ஒரு பகுதி முக்கியம் இல்ல. எந்த நாடா இருந்தாலும் மத்த நாட்டின் எல்லைக்கு பகுதியில ஒரு ஏர் பேஸ் இருப்பது அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு அட்வான்டேஜ கொடுக்கக்கூடியது தான். காரணம் இல்லாமயா அமெரிக்கா ஃப்ளோட்டிங் ஏர்பேஸ் எல்லாம் கடல்ல வச்சிருக்காங்க. விமான தாங்கி கப்பல். சமீபத்துல நடந்த இந்த கல்வான் மோதல்ல கூட 2020ல இந்தியா மற்றும் சீனாக்கு இடையே ஏற்பட்டுச்சுல்ல. அதுல கூட இரு நாடுகளும் அவங்களுடைய ட்ரூப்ஸ் அண்ட் அசெட்ஸ எல்லையில நிப்பாட்டுனாங்க. பட் இந்த இடம் பெரிய அளவிற்கு ஒரு மொபைல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்ல ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்ல. எல்லாமே ஏர்லிஃப்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். சீனா அவங்களுடைய விமான தளத்துக்கிட்ட இருந்து கொண்டு வந்து அங்கிருந்து எல்லைக்கு நிப்பாட்டுனாங்க. இந்தியா அவங்களுடைய விமான தளத்துல இருந்து கொண்டு வந்து அங்கிருந்து எல்லைக்கு நிப்பாட்டுனாங்க. இது மாரி இந்தியா பயன்படுத்திய தளம் அப்படிங்கிறது நயோமா. இந்த கல்வான் வேலி தாக்குதல் அப்பயும். சினூக் மற்றும் MI-26 இந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் கார்கோ ஹெலிகாப்டர்ஸ் மூலமாகவே 10,000க்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸ்கள் நயோமால இருந்து எல்லைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. இது போக மோட்டார், இது மாரி ஹெவி மெக்கானிசம்ஸ், மிஷின்ஸ் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. டேங்க்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நயோமால இருந்து தான் எல்லைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது கல்வான் வேலி அப்ப நடந்த சம்பவம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு இருக்கு. இது போக லேல 2 பேஸ் மற்றும் டொய்ஸ்ல 2 பேஸ் இருக்கு. இந்த 3 பேஸ் தான் லடாக்குக்கு மிக அக்சஸபிளா இருக்கக்கூடியது. இது போக பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட அம்பாலா அப்படிங்கிற பேஸ் இருக்கு. ஸோ பின்னாடி நெறைய பேஸ் இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் லைன் ஃபார்வர்ட் அக்சஸபிள் பேஸ் அப்படிங்கிறது லே, டொய்ஸ், நயோமா இப்படிங்கிற இந்த ட்ரையாட்ல தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த போர் நேரங்கள்ல எந்த நாடு எதிரி நாடுகளை விட தங்களுடைய ட்ரூப்ஸ் டெப்ளாய்மென்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், கார்கோ டெப்ளாய்மென்ட்ஸ எல்லையில பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த போர்க்களத்துல அட்வான்டேஜ் அதிகம். நீங்க கூட இந்த ரஷ்யா, உக்ரைன் போறப்ப கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் நாம கூட சொல்லியிருப்போம். உக்ரைனின் மிக முக்கியமான ரயில்வே தளங்கள ரஷ்யா அழிச்சாங்க. இதற்கு பின்னாடி இருக்கும் காரணம் அப்படிங்கிறது, அந்த மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறத கட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் தான். ஏன்னா மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட்டேஷன கட் பண்ணவே அந்த இடத்த எதிரிகளால ஈஸியா கைப்பற்ற முடியும். இதனால தான் மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் போர் நேரங்கள்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நயோமா ஏஎல்ஜி அப்படிங்கிறத இப்ப இந்தியா முழுமையான ஒரு விமானப்படை இயங்குதளமா மாத்திருக்காங்க. அதாவது இந்தியாவின் கம்ப்ளீட் ஏர் பேஸாக மாத்திருக்கிறாங்க இந்த நயோமா ஏஎல்ஜிய. விச் மீன்ஸ் இங்க நமக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கு. நம்மகிட்ட மானிட்டர் பேஸ் இருக்கு. கண்ட்ரோல் டவர்ஸ் இருக்கு. கிராஷ் பேஸ் இருக்கு. ஹேங்கர்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா லாங் டேக் ஆஃப் இதுல இருக்கும். மை டியர் ஃபிரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் வர வெறும் ஒரு கார்கோ ஹெலிகாப்டரையும் ஷார்ட் டேக் ஆஃப் கேப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர் கார்கோவையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமேலு நம்ம கிட்ட இருக்கும் எல்லா வகையான ஏர்லிஃப்ட் கார்கோஸையும், நம்ம எல்லா வகையான போர் விமானங்களையும் இந்த விமான தளத்துல இருந்து பயன்படுத்த முடியும். ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எல்ஏசி அப்படிங்கிறது தான் இப்ப இங்க கதையவே மாத்தி போட்டிருக்கு. நீங்க பாருங்க, இந்தியாவின் அதிநவீன ரஃபேல் போர் விமானம் சுகோய் Su-30 MKI
தேஜஸ் மார்க் 1A மற்றும் தேஜஸ் போர் விமானங்கள் இந்த விமானப்படை தளத்திலிருந்து ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும். இது இல்லாம அக்காமடேஷன்ஸ், இது இல்லாம ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த நயோமா ஏர்பேஸ்ல நம்ம இப்ப உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த 2025ல. மட் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. மண்ணால செய்யப்பட்ட ஒரு விமான தளம் தான் இது. ஸோ அந்த ஏர் ஸ்ட்ரிப் ஒரு மண்ணுல செய்யப்பட்டது தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. நம்ம மோடி அரசாங்கத்திற்கு கீழ ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டது. இத நம்ம ஏர்பேஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. இது 2026ல தான் முடியும் அப்படின்னு பிளான் செய்யப்பட்டது. பட் 2025லயே ஃபுல் ஆப்பரேஷனலா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு இந்த ஒரு நிகழ்வு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த முக்கியத்துவத்த கல்வான் மோதலுக்கு பிறகு தான் இந்தியா உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் அதாவது இந்த விமானப்படை தளத்தால இந்தியாவிற்கு என்ன சாதகம், சீனாவிற்கு என்ன பாதகம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு ட்ரையாடா செயல்படும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லேல 2 பேஸு, தொய்ஸ்ல ஒரு பேஸு மற்றும் நயோமால ஒரு பேஸ் அப்படின்னு இருக்கறனால இது 3மே இன்டர்லிங்க்டா செயல்படும். லே, தொய்ஸ் மற்றும் நயோமா இந்த 3 பேஸுமே இன்டர்லிங்க்டா சீனாவுக்கு எதிராக ஒரு ஏர் பேஸ், ஏர் ஸ்ட்ரிப் ஏஎல்ஜி அப்படின்னு செயல்படக்கூடியதா இருக்கும். இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிய இந்த ட்ரையாட் மூலியமா நாம அடையலாம். டிம்சாக் செக்டார் யாருமே மறந்திருக்க மாட்டோம் இந்த கல்வான் மோதலப்ப. டிம்சாங் மற்றும் டிம்சாக் இந்த 2 பகுதிகள் தான் கைகலப்பு மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்ட பகுதிகள். அதிலும் இந்த டிம்சாக் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா நம்மளால அக்சஸபிள் பண்ணக்கூடிய லேண்ட் ரூட்டா இருக்காது. ஆனா இந்த நயோமா ஏர்பேஸ் மூலியமா டிம்சாக்க நம்மளால ரொம்ப ஈஸியாவும், ஃபாஸ்ட்டாகவும் அக்சஸ் பண்ணலாம். ஈவன் சீனாவ காட்டிலும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஜஸ்ட் அவே ஃப்ரம் 40 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால இந்த எல்ஏசி பகுதியில சீனா ஏதாச்சும் ஒரு எஸ்கலேஷன் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கும் விகிதம், அந்த டைம் அப்படிங்கிறது இப்ப முன்ன காட்டிலும் பல மடங்கு அதிகமா இருக்கப்படும். ரெஸ்பான்ஸ் டைம் ரேப்பிடா இருக்கும். அடுத்து ஷார்டேஜ். இந்த ஏர்பேஸ் ரொம்ப கிட்ட இருக்கும் காரணத்தினால, லாங் ஷார்ட்டியா நம்மனால பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய போர் விமானங்கள் எடுத்து போகக்கூடிய வெப்பன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இதெல்லாம் நான் பின்னாடி பேசுறேன். பட் ஷார்ட் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காகவும், ரொம்ப லாங்காகவும் இருக்கும். ரொம்ப குயிக்னா கவர் பண்ணக்கூடியது குயிக்கா இருக்கும். ரொம்ப லாங்னா டியூரேஷன் லாங்கா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது ஹை ஆல்டிட்யூட். இதுதான் இந்த இடத்துல 2 நாட்டுக்குமே பிரச்சனை. ஏன்னா மலைப்பாங்கான பிரதேசம். ஸோ இத பத்தி நான் பின்னாடி கம்ப்ளீட்டா பேசுறேன். பட் இந்தியாவுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு இது மூலியமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்ப அப்படியே நம்ம சீனாக்கு போனோம்னு வைங்களேன். இந்த எல்ஏசிக்கு பக்கத்துல சீனாக்கு இருக்கக்கூடிய பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான ஏர்பேஸ் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு ஹோட்டான் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 300 கிலோமீட்டர் தொலைவுல எல்ஏசில இருந்து இருக்கு. அதுவும் இது கம்ப்ளீட்டான ஒரு ஏர்பேஸ் அப்படின்னு கேட்டாலும் கம்ப்ளீட்டான ஏர்பேஸ் இல்ல. சில போர் விமானங்கள் மற்றும் ஏர் கார்கோஸ் மட்டும் தான் இங்கிருந்து செயல்பட முடியும். நகாரி குன்சா ஏர்பேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 170 கிலோமீட்டர் தூரத்துல எல்ஏசில இருந்து 170 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஏர்பேஸ் இருக்கு. ஆக்சுவலா இது ஏர்பேஸ் இல்ல. இது ஒரு ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்ட இவங்க ஏர்பேஸாவும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது 2 தான் இந்தியாவுக்கு எதிராக எல்ஏசிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஏர்பேஸஸ். சீனாவ பொறுத்த மட்டிலும். இப்ப உண்மையான கதைக்குள்ள வரலாம். இந்த நயோமா ஏர்பேஸ் அப்படிங்கிறது இந்தியாவின் 3வது மிக உயரமான ஏர்பேஸா இருந்துட்டு இருக்கு. அதாவது கடல் மட்டத்துல இருந்து 13,700 அடி உயரத்துல இந்த ஏர்பேஸ் ஆனது இயங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இடத்துல இருப்பது இந்தியாவின் ஏர்பேஸ். ஒண்ணு லேல இருக்கக்கூடிய தௌலத் பெக் ஓல்டி அப்படிங்கிற ஏர்பேஸ். இது 16,201 அடி உயரத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஏர்பேஸ் லேல இருக்கு. அடுத்து ஃபுக்சி ஏல்ஜி. இது 13,701 அடி உயரத்துல இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது தான் இந்த நயோமா ஏர்பேஸ் அப்படிங்கிறது தான். ஆனா நயோமா ஏர்பேஸ் கம்ப்ளீட் ஏர்பேஸ். நம்ம சேனல்ல ஜொரோவார் பற்றின ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவு அப்ப இந்த ஹை ஆல்டிட்யூட்ல இன்ஜின் ஆனது எப்படி முக்கும்? அந்த ஆக்ஸிஜன் அளவு கம்மியா இருக்கும் காரணத்தினால எல்லா வகையான இன்ஜினுமே எந்த அளவுக்கு ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிறதையும், அதோட எஸ்ஓபி பத்தியும் நாம பேசியிருந்தோம். ஸோ அது இங்க அப்ளை ஆகும். ஆனா போர் விமானம் அப்படிங்கிறது இது டபுள் மடங்கு அப்ளை ஆகும். அதாவது அதோடைய திறன பாதிக்கு பாதியா குறைக்கக்கூடியதா இருக்கும். போதுமான அளவு ஆக்ஸிஜன் இல்லாத காரணத்தினால நார்மல் டேக் ஆஃப்ப விடவும் போர் விமானங்கள் மற்றும் இந்த ஏர் கார்கோஸ் அதிகமான டேக் ஆஃப்ப இருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப லாங் ஏர் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது தேவைப்படும். லாங் ஏர் ஸ்ட்ரிப், லாங் டேக் ஆஃப்னாவே யூஸ் பண்ணக்கூடிய எரிபொருள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ எரிபொருள் அதிகமா இருக்கு அப்படின்னாவே நம்ம மத்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா வரும். அதாவது வெப்பன் பேலோட் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அது மாதிரியான இடங்கள காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாரி ஏரியா கவரேஜ் அதுவும் காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ எரிபொருள் அதிகமா எரிச்சா தான் அந்த போர் விமானம் இது மாரி ஹை ஆல்டிட்யூட்ல அதோடைய பெர்ஃபார்மன்ஸ பண்ண முடியும். ஸோ த்ரஸ்ட் டூ வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வருது. ப்ராப்பரான த்ரஸ்ட் டூ வெயிட் ரேஷியோ இல்லின்னா,
இந்த இடத்துல எரிக்கக்கூடிய எரிபொருள் அப்படிங்கிறது கன்னாபின்னமா போகும். அதே நேரத்துல வெப்பன் எடுத்துட்டு போறதும் ரொம்ப கம்மியான வெப்பனா இருக்கும். ஹை த்ரஸ்ட் டு வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு க்ரூஷியல் ப்ளே பண்ணுது. அடுத்து இந்த மலைப்பாங்கான பகுதிகள்ல இந்த போர் விமானங்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல சில ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. அத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சீனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும். ஏர்ஃபிரேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகக்கூடாது. ஏற்கனவே இங்க ஆக்ஸிஜன் அளவு கம்மியா இருக்கும் காரணத்தினால மற்றும் காற்றோடைய டென்சிட்டி கம்மியா இருக்கும் காரணத்தினால, இந்த போர் விமானம் ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ்ல தான் அந்த இடத்துல பறக்கும். அதுல போய் நான் ஹை ஜில மெனியூவர் பண்றேன் அப்படின்னா, ஏர் ஃப்ரேம்ஸ் உடைஞ்சு போயிரும் ஆப்வியஸ்லி அந்த இடத்துல எல்லாமே. ஸோ சில ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபிஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. மலைப்பாங்கான பிரதேசம் அப்படிங்கிறது ஏதோ நார்மலான ஒரு போர்க்களம் அப்படிங்கிற மாரி இல்ல. அதற்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த இடத்துல எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா அந்த ஸ்டாண்டர்ட பயன்படுத்தி ஆப்டிமைஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வெற்றி. காற்றின் டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃப்ளைட் பறக்கணும்னாவே காற்றின் அடர்த்தி, ஏர் டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும். அதுதான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆவறதுக்கு பிரிஃபரபிளா இருக்கும். ஏன்னா, இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஓவரால் ஃப்ளைட் பறக்கக்கூடிய இந்த ஸ்டெபிலிட்டி வரைக்குமே இந்த ஏர் டென்சிட்டி அதிகமா இருந்தா தான் அதற்கு ரொம்ப ஆப்டிமலாவும் பிடிக்கும். ஸோ ஏர் டென்சிட்டி கம்மியா இருக்கும்போது, சின்னதா காற்றின் சுழற்சியில மாற்றம் ஏற்பட்டா கூட, அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டெபிலிட்டியா அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ், ஏர்பிளேன்ஸ் அடையும். ஏர் டென்சிட்டி அப்படிங்கிறது ஃப்ளைட்ஸுக்கு ரொம்ப முக்கியம். அது இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப போர் விமானங்களுக்கு ஹை ஆல்டிட்யூட் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு படி மேல போய், இப்ப சீனா கிட்டயும் சுகோய் சு-30 இருக்கு. இந்தியா கிட்டயும் சுகோய் சு-30 இருக்கு. இப்ப 2மே சுகோய் தான். ஆனா, இந்தியாவின் சுகோய் அப்படிங்கிறது ஃபுல் பேலோட்ல அண்ட் ஃபுல் ஃபியூல் கெப்பாசிட்டில பறக்கும் இந்த நயோமி ஏர்பேஸ்ல இருந்து. ஆனா, ஹோட்டான் ஏர்பேஸோ இல்ல இன்னொரு ஏர்பேஸ் சொன்னேன் பாருங்க. அந்த 170 கிலோமீட்டர்ல இருக்குன்னு. அந்த ஏர்பேஸ்ல இருந்து சீனாவின் போர் விமானங்கள் பறக்கணும்னா, கண்டிப்பா அவங்க 50% கெப்பாசிட்டில தான் அவங்க பறந்தாகணும். அதே மாரி அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம். இந்தியாவ காட்டிலும் சீனாவின் ஏர்பேஸஸ்கள் எல்லாமே இந்த திபெத்தியன் பிளாட்டியூக்கு உள்ள தான் இருக்கு. அதாவது திபெத்தன் பிளாட்டியூவ கடந்து உள்ள தான் இருக்குது. அந்த திபெத்தியன் பிளாட்டியூ ஹை ரிட்ஜ் ஏரியாக்கள். நகரி ஏர்பேஸா இருக்கட்டும், இல்ல ஹோட்டன் ஏர்பேஸா இருக்கட்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஹை ரிட்ஜ் ஏரியாவ கடந்து உள்ளுக்குள்ள தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நானு நகோரி ஏர்பேஸ சொல்லணும்னா 14,032 அடி உயரத்துல இருக்கு. இதுதான் முக்கியமான ஏர்பேஸ் அவங்களுக்கு. அங்கிருந்து அவங்க சுகோய் 30 எம்கேஎம் அவங்க கொண்டு வரணும்னா 50% ஃபியூல அவங்க எப்படி அங்கிருந்து 120 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஸோ இந்தியாவ காட்டிலும் அங்கிருந்து அக்சஸ் பண்றது -2x தான் இருக்கும். இயற்கையாகவே அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். இந்தியாவ காட்டிலும் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நேரத்துல இந்த நயோமா ஏஎல்ஜிய கம்ப்ளீட் ஃபங்ஷனல் ஏர்பேஸா மாத்தியிருப்பது அப்படிங்கிறது, இந்த எல்ஏசி பகுதியில இந்தியா மற்றும் சீனாக்கு இடையே உள்ள ஆட்டத்த அப்படியே அப்சைட் டவுனா மாத்தியிருக்கு. ஸோ இந்தியா முழுமையான ஏரியல் அட்வான்டேஜ அந்த இடத்துல அடைவாங்க. ஜஸ்ட் இந்த நயோமா ஏர்பேஸ் மட்டும். சரி இந்த நயோமா ஏர்பேஸ்னால மட்டும் தான் இந்த நயோமா ஏர்பேஸ் அடிக்கப்பட்டா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தொய்ஸ்ல ஒரு பேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் பாருங்க. சப்போஸ் இந்த நயோமா ஏர்பேஸே அடிக்கப்பட்டாலும் பின்னாடி அம்பாலா ஏர்பேஸ் இருக்கு. ஆல்டிட்யூட் கம்மி. அங்கிருந்து முழுமையா நம்ம போர் விமானங்கள் சீறிக்கிட்டு வரக்கூடியது தான். எந்த பிரச்சனையுமே இல்ல. நயோமால ஏர்பேஸ் அமைக்க முடிஞ்ச நமக்கு, லேல இருக்கிற 2 ஏஎல்ஜி நம்மளால ஏர்பேஸா மாத்துறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. ப்ராபபிலி அடுத்த ப்ராஜெக்ட் அதா கூட இந்தியாவுக்கு இருக்கலாம். பட் என்விரான்மென்டல் கண்டிஷன் அசஸ் பண்ணி தான் இந்த ஏர்பேஸ் எல்லாமே அமைக்கப்படும். இப்ப சீனாவ காட்டிலும் இந்தியாவிற்கு ட்ரூப்ஸ் டெப்ளாய்மென்ட், ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எல்லை ஓரத்துல அதிகமாவே காணப்படுது. இது இந்தியாவிற்கு வருங்காலத்துல ஒரு அப்பர் ஹேண்ட குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த அப்கிரேடேஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவின் வொர்க்க எப்படி ரேட் பண்றீங்க? அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ல நீங்க கமெண்ட்டா போடுங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் அண்ட் வேல்யூபிள் ஒன்ஸ். ஸோ லீவ் யுவர் கமெண்ட்ஸ் அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. இது போன்ற பல காணொளிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.